விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். நான் கார்த்திக் நேதா. என்னை பாதித்த வாசகங்கள் நிறைய உண்டு. நுண்ணிய மணலினும் பலவே அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்கிற மாதிரி நிறைய எண்ணிலடங்கா வாசகங்கள் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம திருக்குறளில் இருக்கிற ஒவ்வொரு குறளுமே என்னை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாதிச்சிருக்கு. அது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு திருவருள் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு அருள் பா அப்படின்னு தான் சொல்லணும். அதை அப்படி திருக்குறள் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி திணையில் இருக்கக்கூடிய அல்லது காஞ்சி திணையை வலியுறுத்தக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே என்னை நிறைய பாதிச்சிருக்கு. நம்ம தமிழ் மரபில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள், நால்வருடைய பாடலாகட்டும், பிரபந்தங்களாகட்டும், சித்தர் பாடல்களாகட்டும், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் ஒவ்வொரு தமிழ் இலக்கியம் செய்யுள் வாசிக்கும் போதும் அது என்னை ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருக்கு, என்னை ஒரு கட்டம் முன்னெடுத்து சென்றிருக்கு. அப்படி நிறைய இருந்தாலுமே நான் இந்த காணொளி வாயிலாக நான் ஒரு அருமையான வாசகத்தை, என்னை பெரிதும் பாதித்த ஒரு வாசகத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வாசகம் என்னன்னா, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய் அப்படின்னு ஒரு பாடல். இது இங்கிலீஷ்லேயும் உண்டு. God grant us the serenity to accept the things we cannot change, the courage to change the things we can, and the wisdom to know the difference அப்படின்னு. இது எங்கேருந்து இந்த வாசகம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இளமையை முழுதும் போதையிலேயே கழிச்சவன். ஒரு கட்டத்தில் போதையை விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உந்தி தள்ளி என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அண்ணங்கட்டெலாம் நான் கேட்டப்போ அவங்க சிபாரிசு செஞ்ச இடம் மறுவாழ்வு மையம். ஆமாம், நான் நிறைய மறுவாழ்வு மையங்கள் போயிருக்கேன். ஒரு 6-7 மையங்களுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு மையத்துக்குள்ளே நான் போகும்போதும் அங்கே உள்ள நல்லா இருப்பேன், நிறைய கற்றுப்பேன். வெளியே வந்த ஒரு வார காலத்துக்குள்ளாகவே மீண்டும் போதைக்குள்ளே போயிடுவேன். ஆனாலும் விடாப்பிடியாக மீண்டும் இந்த போதை விடணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு 7-8 மையங்களுக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, பிற மாநிலங்களும் பம்பாய் வரைக்குமே போயிருக்கேன். அப்படி நான் சென்ற ஒவ்வொரு மறுவாழ்வு மையத்திலும் சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை பாடல் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த பாடல், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாதது. இது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஹாப்ஸ்லேயும் ஒவ்வொரு மறுவாழ்வு மையத்திலையும் இந்த பாடல் பிரார்த்தனை பாடலாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 முறையாவது சொல்லப்படும். இது நான் ஒவ்வொரு மறுவாழ்வு மையத்துக்கு போய் நான் கேட்டு நானும் சொல்லி எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சு போன ஒரு பிரார்த்தனை பாடல். இது அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய இதாக தெரியல. நான் வெளியே வந்து மீண்டும் போதைக்குள்ள ஆட்பட்ட போதும் எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் எனக்குள்ள என்னமோ ஒரு ஒளியாக இந்த பாடல் வந்து என்னதான் அப்படி இந்த பாட்டுக்குள்ளே சொல்லுதே அப்படின்னு நான் உட்கார்ந்து ஒரு கணம் சிந்திக்க தொடங்கிய போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழத் தொடங்கியது. அந்த இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்ங்கும் போது எதெல்லாம் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதோ அப்படிங்கிற ஒரு பட்டியலை என் மனம் ஒரு கட்டத்தில் போட ஆரம்பித்தது. எனக்குள்ளும் சரி அல்லது எனக்கு வெளியிலும் சரி, எதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத ஒரு நீண்ட பட்டியலை போட ஆரம்பித்தேன். அதன் பிறகு மாற்றக்கூடிய எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்படிலாம் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு பட்டியல் போட ஆரம்பித்தேன். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரு வியப்பு என்னன்னா, எனக்கு வெளியே இருக்கக்கூடிய நான் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப நிறையா இருந்தது. ஆனால் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினச்சது ரொம்ப குறைவாக இருந்தது. அதெல்லாம் பட்டியல் போட என்னுடைய மனம் ரொம்ப இலகுவாகி, என்னுடைய போதை பழக்கம் மட்டும் இல்லை, என்னுடைய வேறு சில பழக்கங்களுமே, என்னுடைய சில குணாதிசயங்களுமே மாற ஆரம்பித்தது. அப்படி எனக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த வாசகம் உங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாசகத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும்
மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். என்னை பாதித்த மனிதர்கள், அதுவும் நான் எப்படி அந்த வாசகங்களுக்கு சொன்னனோ அதே மாதிரி எண்ணிலடங்கா மனிதர்கள் இருக்காங்க. நான் பிறந்ததிலிருந்து இந்த நொடி வரைக்கும் என்னை ஆற்றுப்படுத்தி என்னை வழிநடத்தி என் கூடவே வந்துட்டு இருக்கிற மனிதர்கள் ஏராளமான பேர். ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. ஆனாலும் நான் ஒரு நன்றி உணர்ச்சியோட ஒருத்தர் நினைவு கூறணும் அப்படிங்கிற ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடன்பிறப்பான என்னுடைய அண்ணனான திரு அசோக் பிரசன்னா. ஏன்னா அவர் எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை. அவர் என்னை மட்டும் சீர்படுத்தலை. அவருடைய கல்வியின் வாயிலாக, அவருடைய படிப்பின் வாயிலாக எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூகத்திலும் சரி, அந்த மென்டலாக அகரீதியாக ஒரு பக்குவமான நிலைக்கு எங்கள் குடும்பத்தையே கொண்டு சேர்ந்தவர் அவர் தான். சேலம் மாவட்டத்தில் வலசையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அரசு வழி பள்ளியில் படித்து பள்ளியில் வந்து 2வது முதல் மாணவனாக அவர் இருந்த வருடத்தில் பிறகு அங்கேருந்து சென்னைக்கு மாற்றலாகி சென்னைக்கு சென்னையில் நல்லா படித்து இன்ஜினியரிங்லாம் முடித்து கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் முடித்தார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு சென்னையில் டிசிஎஸில் வேலைக்கு சேர்ந்து அதன் பிறகு நான் சினிமாவில் பாட்டு எழுதுறேங்கிற ஓயாமல் ஒரே போராட்டம் போராடி அப்போ நான் பெருசாக படிக்கவும் இல்லை. 9வது 10வது படிச்சிருந்தேன். 12வது கூட போகலை. 11ஆம் வகுப்பு முடித்த உடனே பாஸ்லாம் ஆகிட்டேன், நான் +2லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டிலலாம் பயங்கர எதிர்ப்பு. எங்கள் அப்பாலாம் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனை பேருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான், இல்லை அவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் இருக்கான், நம்ம பக்கபலமாக அவனுக்கு இருப்போம்னு சொல்லிட்டு, எத்தனைக்கும் எனக்கு அப்போது குடிப்பழக்கமும் இருந்தது, நான் யாருக்கும் அடங்குற பையனும் இல்லை. இப்படி ஒரு விட்டேத்தியான ஒரு கனவு, ஒரு லட்சியம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பேசி சென்னைக்கு அவர் தன்னுடைய என்னை தங்க வச்சார். அங்கே இருந்துமே நான் வாய்ப்பு தேடுவேன், மீண்டும் பழைய மாதிரி குடிப்பேன். இது எல்லாத்தையும் மீறி அவர் என்னைய ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பிளான்ஸ்லாம் போட்டு கொடுப்பார். அவர் ஒரு பக்கம் வெளிநாடுகளுக்கு போகணுன்னு துடிச்சிட்டு இருக்காரு, அவர் வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலுமே எனக்கான அத்தனையும் ஒவ்வொன்றையும் இந்த பக்கம் எங்கள் குடும்பத்துக்கும் அவர் வரக்கூடிய வருமானத்தை எங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்து எனக்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும் நான் கேட்கவே மாட்டேன். திடீர்னு எனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்து கொடுப்பாப்புல, ஏதாவது ஒரு அருமையான புத்தகமாக இருக்கும், ஒரு ஆங்கில புத்தகமோ தமிழ் புத்தகமாக இருக்கும். இப்படி படிப்பின் வாயிலாக தான், கல்வியின் வாயிலாக தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் முன்னேற முடியும். நமக்கு வேறு எந்த வகையிலுமே நமக்கு எந்த அடித்தளமும் இல்லைங்கிறது எனக்குள்ள ஆழமாக புகுத்தினவர் அவர் தான். அதன் பிறகு நான் இந்த போதைக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக ஆரம்பித்ததை உணர்ந்து, அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, என்னாலையுமே அதை புரிஞ்சிக்க முடியல. நான் குடிச்சுனா நான் பயிர சேட்டைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலையுமே ஜீரணிச்சிக்க முடியாது. அது எங்கள் பெற்றவர்களுக்கு நான் கொடுத்த அது ஒரு பெரும் வழி. அது அதையுமே கூட அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார்னா, கார்த்திக் அப்நார்மலாக இருக்கான், குடிச்சிருக்கான், அது அவனுடைய இயல்பான குணம் இல்லை அப்படிங்கிறத அவர் ஆழமாக நம்பினார். பிறகு அவரு தான் கூகுள் வழியாக நிறைய மறுவாழ்வு மையங்கள்லாம் தேடி 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 ஒவ்வொருத்திட்டையாக பேசி எங்கே பெஸ்ட்டாக கார்த்திக் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மறுவாழ்வு மையத்தும் எனக்கு சிபாரிசு செஞ்சவர் அவர் தான். நான் போகணுன்னு ஆசைப்படுவேன், அவர் சிபாரிசு செய்வார். இப்படி நேரிய பாதையில் ஒருத்தர் கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்பட்ட ஒருத்தர். என்னால் பாதிக்கப்படுறவங்க அவங்க அத்தனை பேருமே, எங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அத்தனை பேரும். ஆனால் அவர் எந்த வகையிலுமே அந்த ட்ராங்குவல் ஸ்டேட்டுங்கிற அந்த மனநிலையை விடாமல் ஒரு அறிவு ரீதியாக இவனுடைய நோயை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு என்னை கொண்டு போய் மறுவாழ்வு மையங்களுக்கு விட்டதும், அதற்கான பண செலவு பண்ணதும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் குடிக்கிறது ஒரு பக்கம் செலவு, மறுவாழ்வு மையங்களுக்கு பண்ணுற செலவு இன்னொரு பக்கம், நான் வீட்டில் செய்கிற சேட்டைகள்னால அடித்து உடைப்பேன், அதுக்காக ஆகிற செலவு, இது எல்லாத்தையும் அந்த செலவும் அவர் தான் பார்த்துப்பார். பொருளாதார ரீதியாகவும் அவர் தான் பார்த்துப்பார். தார்மீகமாக என்னை அப்படியே மேலே ஏற்றி கொண்டு வந்தவரும் அவர் தான். சென்னைக்கு நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு என்னுடைய ஒரு பிறந்த நாள், எந்த பிறந்த நாளுக்கு நினைவில்லை, அந்த பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் வாடா தம்பின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கெலாம் என்னை அழைச்சிட்டு அம்பத்தூர்லேருந்து இங்கே ட்ரஸ்ட்புரம் நோக்கி நாங்கள் வரோம். எனக்கு ட்ரஸ்ட்புரத்தில் போய் யார் இருக்காங்க என்ன அதெல்லாம் தெரியாது, யார் நான் காமிக்க போகிறேன் உனக்காக சொல்லலை. வந்து அந்த ஒரு வீட்டு வாசலுக்குள்ளே போய் நிற்கிறோம். அங்கே நிறைய கூட்டமாக இருக்காங்க. உள்ளே போய் எங்கள் அண்ணன் யார்ட்டு பேசுகிறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே உட்காருங்கன்னு சொல்கிறாரு. உள்ளே போய் உட்காடுறோம். உள்ளே போய் உட்காந்தா
நான் பெரிதும் ஊரில் இருக்கும்போது வியந்த அப்படி செலுத்து போன அவருடைய வரிகள்லாம் கேட்டு கேட்டு இந்த மாதிரிலாம் நாமளும் வரணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனிதருடைய புகைப்படங்கள்லாம் அங்கே இருக்குது. என்னடா இவரோட புகைப்படங்கள் இருக்குது, எங்கன்னா வேறு எது பேர் சொன்னிச்சு அப்படின்னு பார்த்தா மேலே இருந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் வைரமுத்து அவர்கள் வரார். பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து. எனக்கு ஒரு நொடி அப்படியே கைகாலம் உதறி போய் அவரை பார்த்து பிரமிச்சு போய் நின்னேன். அப்போ கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கான வெளியீடு மதுரையில் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த கிளம்புற இதில் இருந்தார் அவர். பார்த்து முதல் நான் வைரமுத்து அவர்களை நேரில் பார்க்குறேன். அது என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு. வைரமுத்து பார்த்தோன்னே வா தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா, அந்த கனத்தம், அந்த துணி, அது எனக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றங்கள், ஒரு வெறி, ஒரு வைராக்கியம், அதற்கு ஒரு வாய்க்காலாக இருந்ததும் ஒரு கோடு போட்டு கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். இப்படி அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த நொடி வரைக்கும் நான் எத்தனை பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னை கேட்கறத விட எங்கள் அண்ணன் கேட்டால் தான் தெரியும். எங்கள் அண்ணன் இப்போ இன்னைக்கு இங்கே இல்லை, இந்தியாவுக்குள்ளே இல்லை. அவர் தான் என்னுடைய ஒவ்வொரு பாட்டு வெளியானதும் அதற்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் யூடியூப்பில் ரெடி பண்ணி, அவருக்கு அங்கே அமெரிக்காவில் ஒரு இன்ஜினியராக இருக்கார், கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது, இல்லை பெரிய பெரிய பசங்களாக இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், என்னை மட்டும் இல்லை என்னோட தம்பியோட நடவடிக்கையும் பார்த்து இப்படி போ அப்படி போ அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இடத்துல இருந்து இதுவரைக்கும் வழி நடத்திக்கிட்டே இருக்காரு. அவங்க கொஞ்சம் பிடி விட்டுருந்தாங்க அப்படின்னா நான் அந்த கிரானிக்கலான ஸ்டேட்டில் போதையில் இருக்கும்போது இன்றைக்கு நான் இப்படி உட்காந்து தெளிவாக பேசிட்டு இருக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு குற்ற செயல் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருப்பேன். ஆனால் காலத்துக்கும் நான் நினைவு கூறக்கூடிய, நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதராக என்னுடைய அண்ணன் இருக்கிறார், திரு அசோக் பிரசன்னா. அவரை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. எனக்குள் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் உண்டு. அதுவும் கிளைகளையாக பூவாக இருக்குது. அதில் ஒரே ஒரு சிறு பூ நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேங்கிறத விட அதை நான் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வழக்கமாக திருவண்ணாமலை போகக்கூடிய ஒரு ஆள். எங்கள் ஊரில் சேலத்தில் இருக்கும்போது சரி, சென்னை வந்த பிறகு சரி, மாதம் கிரிவலத்துக்கு திருவண்ணாமலைக்கு போய் ஒரு ஒன்று சுற்றிட்டு வருவேன். அந்த சிவனுடைய முகத்தை பார்த்துட்டு, ஏதோ சொல்கிறோமோ இல்லையோ அந்த சிவங்கிற அந்த முகத்தை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி மாதம் போகிறாள். மற்ற பக்தர்களைப் போல் ஒரு தெளிந்த நிலையில் அல்லது பக்தி மார்க்கத்திலாம் போனாலும் எனக்கு கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து திருவண்ணாமலைக்கு நான் குடி போதையில் தான் போயிருக்கேன். அந்த குடியோடு தான் சிவனை பார்த்துருக்கேன். நான் வேணுனது எல்லாமே என்னுடைய போதையோடு தான். அப்படி ஒவ்வொரு மாதமும் போகும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடும் என் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம முழுக்க போதையிலே போகிறதுனால இங்கேருந்து பேருந்தில் போகும்போது பேருந்துக்குள்ளே ஏதாவது நடந்துடும், ஏதாவது ஒரு சண்டை நடந்துடும், அல்லது அங்கே இறங்கி எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடந்துடும். இப்படி தான் வழக்கமாக நடந்திருக்கு. நிறைய முறை போயிருக்கேன். என்னுடைய 10ஆவதுலேருந்து நான் போயிட்டுருக்கேன் திருவண்ணாமலைக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு முறை கடுமையான போதை. நான் எங்கே விழுந்து கிடந்தேன்னு எனக்கு தெரியல. காலையில் ஒரு 4 மணிக்கும் 5 மணிக்கும் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் திருவண்ணாமலையில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்னோடய கையில் எதுவுமே கிடையாது, செருப்பும் இல்லை, காலில் போட்டிருந்த சட்டை அதுவும் பயங்கர அழுக்கேறி போய். எத்தனை மணிக்கு நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன், அந்த அதிகாலையில் எங்கே போய் பிளாக்கில் நான் வாங்கி குடித்தேன் அதெல்லாம் கூட எனக்கு தெரியல. என்னிடம் இருந்த கைபேசி என்கிட்ட அன்றைக்கி இல்லை. இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த முறை எனக்குள் ஏதோ ஒரு உள்ஒளி, ஒரு இன்சைட் ஒன்று கொடுச்சு அந்த சம்பவம். கைபேசி இல்லை, கையில் கொண்டு போயிருந்த பணம் இல்லை, போட்டிருந்த வாட்ச் உட்பட எதுவுமே இல்லை. கண்ணாடி மட்டும் அங்கே கிடந்தது, கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டேன். வழக்கமாகவே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு 10 நாள் 20 நாள் பல்லு விளக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், எந்த வேலையும் நடக்காது. அப்படி தான் அன்னைக்கும் இருந்தேன். எந்திரிச்சு பார்க்குறேன், ஒரே இது என்னடா அது குடிக்கிறது. எனக்கு என்னென்னா கையில் காசுலாம் தொலைஞ்சு போச்சு, ஃபோன் இல்லைங்கிற பயம்லாம் எனக்கு இல்லை. ஐயோ அடுத்து எப்படி குடிக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் தான் அப்போ இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே எந்திரிச்சு பார்த்தா பெரியார் சிலைக்கு கீழே இருக்கிறேன். திருவண்ணாமலை கீழே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு கீழே பெரியார் சிலை ஒன்று இருக்கும். பெரியார் சிலைக்கு அடியில் படுத்து கிடந்தேன். அது மட்டும்தான் தெரிஞ்சது. அப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக அப்படியே மலை பாதையில் சுற்றி ரமணாசிரம் உட்காடுறேன். கொஞ்சம் சரியான கடுமையான பசி வேற. இன்னொரு பக்கம் எனக்குள்ளே குடிச்சே ஆகணும். நான் இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த ரமணாசிரம் வாசலில் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுற்றி முற்றி பார்க்குறேன், யார்கிட்ட போய் என்னத்தை கேட்குறதுன்னு தெரில.
ரமணாசிரமத்துலேருந்து விருபாக்ஷா குகைன்னு சொல்லிட்டு ஒன்று மேலே இருக்குது. அப்படியே அந்த ரமணாசிரமத்தை அப்படி உள்ளே போனோம்னா அப்படி மேலே போவோம் அந்த மலை. சரி, அங்கே மேலே போய் உட்காந்துக்கும், யாரோ ஒருத்தர் போய் மேலேயாவது கேட்டுருவோம், ஒரு 30 ரூபா காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியா யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு 50 வாங்கியாவது நீங்கள் எதாவது பிடிச்சிருவோண்டா அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. வந்து இவ்வளோ ஒரு இது நடந்திருக்கேங்கிற எந்த தாட்டு சின்னதாக ஒரு இது கூட எனக்கு கிடையாது. போகிறேன் அப்படியே அந்த ரமணாசிரமத்துக்கு அப்படியே உள்ளே போய் உள்ளேருந்து அந்த விருபாக்ஷா மலைக்கு ஏறத்துக்கு இடையில சில பேர் குடியிருப்பாங்க. குடித்தனம் இன்னும் கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் 6 வருஷம் ஆச்சு. அந்த குடித்தனத்தில் போய் உட்காந்துட்டேன். அந்த ஒரு திண்டு மாதிரி இருந்தது, திண்டில் உட்காந்துட்டு ஒன்றுமே முடியல, எல்லாம் கிருன்னு மண்டைகள்லாம் ஏறுது. அந்த மலையனால் ஏற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சுற்றி பார்த்தேன், பக்கத்தில் ஒரு வீடு, வரிசை வீடு இருந்தது. ஒரு வீடு திறந்துருந்தது. நேராக அந்த வீட்டில் போய் ஒரு அம்மா ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க, ஒரு வயசான அம்மா. அந்த அம்மாவின் முகம் கூட நினைவில்லை, அது யாருன்னு கூட எனக்கு தெரில. இப்போது போய் அந்த அம்மாட்ட என்னால் முடியாமல் நான் உடைந்து, அம்மா இந்த மாதிரி ஒரே வயிறு காவுதுமா, கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட மாத்திரத்தில் அந்த அம்மா என்னை பார்த்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது யாருமே அப்படி பார்க்கவே முடியாது. ஒருவேளை கருணையின் பார்வை அதுதானோ, அன்பின் பார்வை அதுதானோன்னு இப்போ எனக்கு தெரியுது. அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டு அந்த பதட்டத்திலேயே சடான்னு போய் எல்லா சாப்பாடு கப்பலாம் எடுத்து என்ன கிடச்சி எடுத்து போட்டு வச்சுட்டாங்க, சாப்பிட பார்க்கணுன்னாங்க. நான் அழுகாச்சிருக்கேன் அன்றைக்கி, என்னால் மறக்கவே முடியாது. ஒருவேளை திருவண்ணாமலை வந்ததுக்கான பயன் அதுதான் அப்படின்னு அன்றைக்கி நான் நினச்சேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்த பிறகுமே என்னால் வந்து அந்த நேரம் போக 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 என்னால் எந்திரிக்கவே முடியல. இங்கே நான் படுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். அந்த அம்மா அதுக்கு எதுவும் சொல்லலை, படுத்துக்கணுன்னு சொல்லிச்சு. ஒரு கவுத்து கட்டில் ஒன்று போட்டுருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே, அதுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன். ஒரு எவ்வளோ நேரம் நான் படுத்துன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து யாரோ ஒருத்தர் வந்து எழுப்புனாங்க. பார்த்தா ஒரு ஆண் ஒருத்தர் நின்றுருந்தார். அந்த அம்மா திட்டிக்கிட்டே அவர் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நீ வந்து படுக்க வச்சுருக்க, அது யார் என்னன்னு கூட தெரில, அந்த பையனை பார்த்தா பயங்கரமாக குடிக்கார மாதிரி தெரியுறான், குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவர் திட்டுறாரு. நான் சடசடன்னு பயந்துட்டு எந்திரிச்சு, ஆனால் அந்த அம்மாவை திட்டாதீங்க, நான் தான் ரொம்ப பசியில் வந்து படுத்தேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தவன் தான். அதன் பிறகு நிறைய முறை நான் வாழ்க்கையில் சறுக்கி விழுந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அந்த அம்மா பார்த்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்வை நான் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் பார்வை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் போதை இல்லாமல் இருக்கிறேன்னா அந்த மாதிரி என்னை பார்த்த நிறைய மனிதர்களுடைய அருட்பார்வை தான். அதன் பிறகு தான் சிவனுடைய பார்வை எனக்கு மேலே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிவனுடைய பார்வை தான் இப்படி மனிதர்களின் பார்வையாக என் மேலே வந்து விழுந்து நான் இப்படி மாறிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த அம்மாவுடைய பார்வை அது வந்து நிறைய அம்மாக்களின் பார்வைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அருள் பார்வை, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு பார்வை. இந்த சம்பவம் நான் இன்னும் எத்தனை நாட்கள் எங்கே போனாலும் எங்கே நடந்தாலுமே இந்த பார்வை எனக்கு மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி நிறைய நடந்திருந்தாலும், நிறைய பார்வைகள் இந்த மாதிரி இருந்தாலும், இந்த சம்பவம் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கு. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.